இப்போ மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நார்மல் ப்ளவுஸ். இந்த லைன்லேருந்து எடுத்துக்கோங்க. 13.75 இருக்குது. நம்ம கொஞ்சம் லைட்டாக இழுத்தோம்னா 14 வரும். இதுவே காட்டன் ப்ளவுஸ் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட இப்படி இழுக்கலாம். ஏன்னா காட்டன் துவச்ச உடனே சுருங்கியிருக்கோம்ல, அதனால் ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ 13 இருக்குன்னா கொஞ்சம் இழுத்திங்கன்னா 14 வந்துடும். ஓகேவா? இது வந்து பேக்கில் லென்த் எடுக்கணும் 14 இன்ச். ஃப்ரண்ட் லென்த் எதுக்காக அப்படின்னா பிரின்சஸ் கட்காக இந்த தையல் இருக்குல்ல அதை தான் பிடிக்கணும். இப்படி வச்சிங்கன்னா 14 வரும். லைட்டாக இழுத்திங்கன்னா எவ்வளோ வருது? 14.5 வருது. ஃப்ரண்ட் லென்த் வந்து 14.5. ஷோல்டர் ஆமாம்ல, இதை காமிக்கணும் நான் உங்களுக்கு. இதெல்லாம் தான் மெஷர்மெண்ட் இப்போ எடுக்க போகிறோம். இதில் ஏன் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, பேக் லென்த் எடுத்தால் போதும் நார்மல் ப்ளவுஸ்க்கு. ஃப்ரண்ட் லென்த் எடுக்க வேண்டியதில்லை. இந்த ஃப்ரண்ட் லென்த் எதுக்குன்னா பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்க்கு. அதே மாதிரி இந்த லோயர் பஸ்ட்டுங்கிறது நார்மல் ப்ளவுஸ்க்கு. நம்ம அப்பர் பஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் லென்த்து வச்சு தான் பிரின்சஸ் கட் பண்ணுவோம். ஸோ லோயர் பஸ்ட்டுங்கிறது நார்மல் ப்ளவுஸ்க்காக. மெஷர்மெண்ட் உங்களை கேட்டாங்கன்னா இது எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஷோல்டர் எடுக்கணும். இதை வந்து நான் ஷார்ட்ஸாக போட முடியாது, நான் வீடியோவாக தான் போடணும். அப்புறம் நான் கட் பண்ணி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புரியாது. இந்த 2 இன்ச்சு இல்லைனா 1.5 இன்ச் கேப் நடுவில் இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். இப்படி இருந்துச்சுன்னா இப்படி ஆக்கிக்கோங்க. ஓகே. இவங்க 10 தான் வச்சுருக்காங்க ஷோல்டர். இல்லை, இந்த இடம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆமாம், 10.5 தான் இருக்குது. ஓகே, நம்மளும் அப்படியே எடுத்துக்கலாம். அவங்களுக்கு இப்படி தான் செட் ஆகுதுன்னு நம்ம அதையே எடுத்துக்குவோம். 10.5 ஷோல்டர். நெக்ஸ்ட் வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட். இங்கே வச்சு அப்படியே 1 இன்ச்சா இல்லை 1/2 இன்ச்சா உங்களோட ஃபிங்கர் இப்படி நகர்த்திக்கிட்டே போனீங்கன்னா இப்படி திருப்புங்க. 8, பின்னாடி ஒரு 8 இருக்கும், 16. ஓகே. ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 16. வேறு மாதிரி கூட எடுக்கலாம். உங்களுக்கு பார்த்துருப்பீங்க சில இடத்துல வந்து இப்படி வச்சுட்டு இப்படி வைப்பாங்க, அப்படியே எடுக்கலாம். 8 தான் வருது. ஓகே. ஆர்ம் ஹோல் ரவுண்ட். நெக்ஸ்ட் வந்து பஸ்ட் ரவுண்ட். நான் சொன்னேன் இல்லையா, இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து நடுவில் கேப் இருக்கட்டும். 1.5 இன்ச்சு இல்லைனா 2 இன்ச்சு கேப் இருக்கும். 1.5 இன்ச் கிட்டையாவது இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். அப்படியே எடுத்துக்கோங்க. எவ்வளோ இருக்குது? 17. இங்கேருந்து இங்கே 17. 17னா 34 பஸ்ட் ரவுண்ட். அடுத்தது வெயிஸ்ட் ரவுண்ட். இது வெயிஸ்ட் ரவுண்ட். இங்கேருந்து இங்கே ரொம்ப கேப் ஆயிடுச்சுல. ஓகே, 2 இன்ச் இருக்கும் கேப்பு. ஸோ 16 அப்படின்னா என்ன வருது? 32. ஃப்ரண்ட் நெக் எடுக்கும்போது நிறைய டவுட்ஸ் வரும் எல்லாருக்கும். இப்படி மடித்து போட்டுக்கோங்க. எல்லாமே லென்த்துலேயே எடுத்துக்கோங்க. கிராஸ் எடுத்திங்கன்னா திடீர்னு கன்ஃபியூஷன் வரும். நம்ம கிராஸில் எடுத்தோமா ஸ்ட்ரெயிட்டில் எடுத்தோமா அப்படின்னு. இப்போ பாருங்கள், இப்போது 14 இருக்குல்ல, இந்த நெக் வந்து 8ல் இருக்கா 8.5ல் இருக்கா எதுவுமே சரியாக தெரியல. இப்போ நானும் 8.5னு கண்டுபிடிச்சிடுவேன். இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பிகினர் நீங்கள் அப்படின்னும்போது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அதே 14 இங்கே வைங்க. எவ்வளோ இருக்குது? 8.5 இருக்கா? ஃப்ரண்ட் நெக் எங்கே இருக்குது? 7ல் இருக்குது. இப்போ காட்டன் ப்ளவுஸ்னு வச்சுக்கோங்களேன், அது 13.5ல் நிற்கிது, நம்ம தான் 14 எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 13.5 அப்படியே கொண்டு போய் இப்படி வச்சுக்கோங்க. அது எங்கே இருக்கோ அதுதான்
நெக்கு. ஓகேவா? ஸோ இதோட நெக் வந்து இப்போ 8.5 அண்டு ஃப்ரண்ட்டு 7. 7 6.5 வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க இப்படி வச்சுருப்பாங்க, இது லைட்டாக நீட்டிடுச்சு. ஸோ அதனால 7 காமிக்குது. 6.5 தான் வருது. ஃப்ரண்ட் நெக் 6.5, பேக் நெக் 8.5. ஓகே, ஸ்லீவ் லென்த் நெக்ஸ்ட். ஸ்லீவ் லென்த் எவ்வளோ? 5.5. ஸ்லீவ் ரவுண்டு 6 12. ஸ்லீவ் லென்த் 5.5, ஸ்லீவ் ரவுண்ட் 12. அப்பர் பஸ்ட். அப்பர் பஸ்ட் எப்படி மெஷர் பண்ணணும்? ஸோ ஷோல்டர் லைனில் இன்ச் டேப் வச்சுக்கோங்க. இந்த டாட் பிடிச்சிருக்காங்கள, இந்த மிடில் தான் அப்பர் பஸ்ட். கரெக்டாக அப்பர் பஸ்ட்டில் இந்த பாயிண்ட் வராது. பாயிண்ட்டு கொஞ்சம் கீழே வச்சுருப்பாங்க, ஏன்னா அதை ஷார்ப்பாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக. அப்படி பார்த்தா அப்பர் பஸ்ட் வந்து 9. ஓகேவா? அப்பர் பஸ்ட் 9, லோயர் பஸ்ட் வந்து இப்படி பார்த்தா எவ்வளோ இருக்குது? லைட்டாக இழுக்கணும். லோயர் பஸ்ட் வந்து 13 இல்லை 12.5 இருக்குது. அப்படி இழுக்க தெரியலை அப்படின்னா அது பாருங்கள், இந்த மேலே இருக்க பாயிண்ட்டை இப்படி வச்சுக்கோங்க டேப்பை. அப்படியே அந்த டேப்பை இப்படி கொண்டு வாங்க. 13 வருது. ஆக்சுவலி உங்களுக்கு 12.5, ரொம்ப இழுத்தா 13 வருது. சரி, ஓகே, 13 வச்சுக்கலாம். ஓகே, 13. அப்பர் பஸ்ட் வந்து இல்லை, இவங்களோட அளவு வந்து 34 தான். ஸோ 13 வரத்துக்கு சான்ஸே இல்லை. 12.5 தான் இருக்கும். அப்பர் பஸ்ட் 9.5, லோயர் பஸ்ட் 12.5. எனக்கே இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் வருதா? 9.5, 12.5. எக்ஸ்பீரியன்ஸில் தாங்க எல்லாமே கிடைக்கும். நான் ஆரம்பத்தில் நான் படிக்கும்போது எனக்கு கற்றுக் கொடுத்ததே வேறு. நான் தச்சு தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அப்டேட் பண்ணதை தான் நான் எல்லாேருக்கும் கற்றுக் கொடுத்துட்டே இருக்கேன். நான் மெஷர்மெண்ட் வீடியோவே ஏற்கனவே ஒரு வாட்டி போட்டிருக்கேன். பட் அதுலேயும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதனால தான் திரும்பவும் போடுறேன். ஓகே, அபெக்ஸ் பாயிண்ட் இது ரெண்டுத்தையும் அப்படி வச்சுக்கோங்க. அந்த கேப் இருக்கட்டும்னு சொன்னேன்ல. ஸோ அபெக்ஸ் பாயிண்ட்டுக்கு கேப்பு வேண்டாம். இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் 4 இருக்குது. ஸோ 4 + 4 8. அவ்வளோதான், மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. இப்போ நார்மல் ப்ளவுஸை மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம். பிரின்சஸ் கட்டிங்க்கும் இதில் வச்சு நம்ம பிரின்சஸ் கட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். அதனால தான் நம்ம அந்த ஃப்ரண்ட் லென்த்தே போதும். மற்ற எல்லா மெஷர்மெண்ட்டும் வச்சு ஃப்ரண்ட் லென்த் எக்ஸ்ட்ரா எடுத்திங்கன்னா போதும், பிரின்சஸ் கட் பண்ண முடியும். அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில். இது வந்து ஒரு லாங் வீடியோவாக போகும். இதையும் நான் சின்னதாக உங்களுக்கு போடுறேன். இப்போ பாருங்கள், இது பிரின்சஸ் கட்டு. பிரின்சஸ் கட்டில் எப்படி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுப்பீங்க? ஃப்ரண்ட் லென்த் எடுத்துருவீங்க. ஸோ இதிலேருந்து ஃப்ரண்ட் லென்த் எடுத்துருவீங்க 14. பட் நமக்கு அந்த அப்பர் பஸ்ட் இருக்கணும்ல, இந்த 9.5 எப்படி கிடைக்கும்? இந்த க்ராஸ் பண்ணி இப்படி வர்ற இடத்துல மிடில் என்ன இருக்கோ அதுதான் அப்பர் பஸ்ட். ஓகேவா? இங்கெல்லாம் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு கிளியராக பார்க்கும்போதே தெரியும். இங்கேருந்து இப்படி மிடில் வரும், இப்படி வைங்க. அப்போ உங்களுக்கு தெரியுதா? ஸோ அதுதான் அப்பர் பஸ்ட்டு. இதில் வந்து 6 இருக்குது. அபெக்ஸ் பாயிண்ட் 6 இருக்குது. அப்பர் பஸ்ட் 9.5, லென்த்து 14. சில பேருக்கு பேக் லென்த்தை விட ஃப்ரண்ட்டு எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா அவங்களுக்கு கப் ஷேப் அதிகமாக இருந்தால். அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கணும். பார்த்து அதில் என்ன இருக்கோ அதை தான் வந்து ஃப்ரண்ட் லென்த்தாக எடுத்துக்கணும். எப்போவுமே வந்து பேக்கை விட ஃப்ரண்ட்டு கம்மியாக தானே இருக்கணும், பார்க்குறதுக்கு அப்படி தானே இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. பட் அவங்களுக்கு கப் ஷேப் அதிகமாக இருந்தால் இதை விட தாண்டி கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இது 34 சைஸுன்றதுனால இது போகாது. 42 or 44 இருக்குது அப்படின்னா, அவங்க ஹைட் கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு
14 இருக்குன்னா 15 கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது லோயர் பஸ்ட்டு. ஸோ மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, நான் அடுத்த வீடியோவில் அதையும் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணுன்றது நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய ட்ரெஸ் இருக்குது, அது எல்லாமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ.